அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம குழந்தைங்களுக்கு தேவைப்படுறது. ஸோ காமனா வந்து பார்த்தீங்கன்னா, கையெழுத்து அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய, பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறதுக்கு தேவையான பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன? இப்போ இப்ப இந்த காலத்து குழந்தைங்கள விட்டுட்டு, இந்த காலத்து குழந்தைங்களோட அம்மா, அப்பாங்க அந்த மாரி எடுத்துக்கலாம். அவங்களோட டீச்சர்ஸ் அந்த மாரி ஜென்ரலா போயிட்டு, அப்புறம் நம்ம இப்ப இந்த காலத்து குழந்தைகளுக்கு வரலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 to 35 அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிற பேரண்ட்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு காமனா பார்த்தீங்கன்னா, அந்த எழுதக்கூடிய திறமைங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டு வேலை செய்யறதோ, சமையல் பண்றதோ, கோலம் போடுறதோ, பூ கட்டுறதோ, இல்ல டிராயிங் பேசிக் ஸ்கில்ஸோ, ஆர்ட் ஒர்க்கோ, ஹேண்ட் ஒர்க்கோ, கிராஃப்ட்டோ ஏதாவது இருந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமான லைக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, அந்த கோஆர்டினேஷன் எங்கே போகுது ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ரங்கோலி எங்கே ஸ்டார்ட் ஆகுது முடியுது. ஸோ பாத்திரம் தேய்க்கிறது, கழுவுறது, அந்த ஹேண்ட் லைக் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது டிஃபால்ட்டாவே அப்பலாம் இருந்தது. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு சிம்பிளா சொல்ல போணும்னா, ஸோ சிம்பிள். இது 2ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல், சாஃப்ட் டச், ரிமோட். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வந்துருச்சு. ஸோ அதில எப்படி அவங்களுக்கு வந்துட்டு விளையாடக்கூடிய தெம்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது பேசிக். ஸோ இந்த 2 விஷயம். அதுக்காக உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு பாத்திரம் கழுவணும், கோலம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் சொல்ல கிடையாது. அந்த மாரி இருக்கக்கூடிய வொர்க். ஸோ 2வது நார்மலா நம்மலாம் பார்த்தீங்கன்னா, வெளிய போய் விளையாண்டுருப்போம். மரத்துல, மணல்ல, களிமண்ணு செய்யறது கையில, அந்த வொர்க்குங்கிறது இருக்கும். கனெக்டிங் வித் நேச்சர் அப்படிங்கிறது தான் இதுல சொல்ல வர முக்கியமான பாயிண்ட். இப்ப இருக்கிற குழந்தைங்க சில பேர் கிளேடோல விளையாடுறாங்க. பட் சில பேர் அது எந்த அளவுக்கு வந்துட்டு அது ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணி அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் மாரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மைன்யூட்டா பண்றாங்கங்கிறதுல இருக்கு. சும்மா கிளேடோவா உருட்டி வச்ச விநாயகர், உருட்டி வச்ச பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி மஞ்சள புடிச்சு உருட்டி வைக்கிற மாரி இல்லாம, எது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா லைக் அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இதுல 2த்துலயுமே நம்ம எதுல கனெக்ட் ஆயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, லைக் 25 to 35 இருக்கிற ஏஜ் பீப்பிள் எல்லாமே நேச்சர் கூட கனெக்ட் ஆயிருந்தோம். இப்ப இருக்கிற குழந்தைங்கள காமனாவே சில பேர் என்ன சொல்றது உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, "ஏய் வெளிய போகாத, மணல்ல கை வைக்காத, மழையில நனையாத." ஸோ அந்த மாரி அவங்க நேச்சர்ல இருந்து கனெக்ட் பண்றதுலயே தள்ளி வச்சுர்றோம். ஸோ அந்த மாரி அந்த கனெக்டிங் வித் நேச்சர் அப்படின்னு இல்லாம, நீங்க ஜென்ரலாவே உங்க குழந்தைங்கள பாருங்க, வீட்டுக்குள்ளாரையே உட்காந்துட்டு டிவி ரிமோட்டையே பார்த்துட்டு, மொபைலையே பார்த்துருக்காங்கன்னா, பட் ஒரு ஃபைன் ஒரு குவாலிட்டி வரணும் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ எத்தன பேர் அப்பாடா என்ன உட்டா போதும்டா சாமின்னு சொல்லி வெளிய ஓடுறாங்க. ஸோ அதுதான் கனெக்டிங். ஸோ அந்த மாரி அந்த சேஞ்ச் இல்லாம, இங்க ஒரு ஹேண்ட் ரைட்டிங்ன்னு ஒண்ணு வருமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வராது. ஸோ அதுல நீங்க இப்ப என்னன்னலாம் ஒரு பேசிக் இன்புட் குடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேப்பர் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரோட டபுள் சைடட் பேப்பர். எடுத்து ஒரு கையில புடிச்சுக்க சொல்லுங்க. ஒரு கையில புடிச்சுட்டு அவங்கனால எந்த லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணாம ஒரு கையில கசக்க முடியுமா? அப்படின்னு பாருங்க. அப்போ நல்ல ஃபிங்கர் ஸ்ட்ரென்த், போன் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தம். இல்ல உங்க போன் ஸ்ட்ரென்த்க்கு தேவையான மாரி ஏதாவது பிரஸ் பண்றதோ, புடிக்கிறதோ, தூக்குறதோ, வெயிட் தூக்குறதோ, இப்போ பாடி பில்டர்ஸ் அவங்கலாம் என்ன பண்றாங்க? காமனா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு வெயிட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு மேல தூக்குனா தான் ஃபிட்னஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மாரி இவங்கள ரொம்பவும் சாஃப்ட்டாவே வச்சுட்டு அப்படியே லைக் அ லைக் அந்த அடக்காக்கற மாரி அப்படியே ஃபுல்லா வச்சுட்டே இருந்தோம்னா, ஆனா ஒரு அவுட்புட் மட்டும் பொட்டன்ஷியல் சூப்பரா இருக்கணும். அப்படி முடியுமான்னா, முடியாது. அது வந்துட்டு காமனான ஒரு இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஹார்ஸ் ஸ்கூலுக்கு போறதுனாலயோ, இல்ல வீட்ல நீங்க வந்துட்டு இல்ல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சுல நம்ம இதுவே பார்த்துக்கலாம் விட்டுறலாங்கிறனாலயோ வராது. ஸோ ஒரு குழந்தையோட ஒரு ஒரு அவுட்புட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் போத் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான். இது முதல் விஷயம். கனெக்டிங் வித் நேச்சர்ங்கிறது தான் கரு. அது இல்லாம 2வது பார்த்தீங்கன்னா, பயங்கரமா செல்லம் குடுக்குறது. ஸோ இப்ப குழந்தைக்கு இப்ப என்ன ஆகும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இப்ப ஏதாவது ஏர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. இது என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறது போய் ஏர்ன் பண்ணணும்னு நெனைச்ச உடனே டக்குனு யாராவது வாங்கி குடுத்துர்றாங்க. இது வேணும்னு நெனைக்கிறீங்க. டக்குனு யாராவது வாங்கி குடுத்துர்றாங்க. ஸோ அந்த மாரி யாராவது குடுத்துட்டாங்க அப்டின்னா, ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு தாட் வருமா? கண்டிப்பா வராது. அந்த மாரி குழந்தைங்களுக்கு எனக்கு இது வேணும். அப்டின்னோன உடனே டக்குனு வாங்கி குடுத்தாரு. எனக்கு இது வேணும். உடனே டக்குனு அப்போ அவங்களுக்கு என்ன சைக்காலஜிக்கலா எப்படி யோசிப்பாங்கன்னா, நான் வந்துட்டு யோசிச்சாலே எனக்கு எல்லாம் கிடைக்குது. அப்போ என் மூளைய யூஸ் பண்ணாமயும் கிடைக்குது. என்னோட அறிவ யூஸ் பண்ணாமயே எனக்கு எல்லாம் கிடைக்குது. அப்ப நான் ஏன் அறிவ யூஸ் பண்ணணும்? நான் ஏன் கஷ்டப்படணும்? அடுத்தது அதான் வரும். அப்புறம் நான் ஏன் வேலை செய்யணும்? அப்புறம் எனக்கு கஷ்டப்படாமயே எல்லாமே கிடைக்குது. நான் கஷ்டப்படாமயே எல்லாமே கிடைக்கும். அப்ப நாளைக்கு அவன் நல்லா பார்த்துக்குவான், நாளைக்கு நல்லா பண்ணிக்குவான்னா, பட் இட்ஸ் நாட் கோயிங் டூ ஹேப்பன். இது 2வது. 3வது சிம்பிளான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அவுட்புட் நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு சைக்கிள் ஓட்டும்பொழுது விழுந்து எந்திரிச்சா தான் அதோட பலன். ஒரு ஸ்விம்மிங் பழகும்பொழுது மூக்குள்ளார, காதுக்குள்ளார, வாய்க்குள்ளார தண்ணி போயிட்டு வந்தா தான் என்ன பண்ணணும்னு லேர்ன் பண்ணுவாங்க. அந்த மாரி நீங்க உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கணும்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ அவங்க லேர்ன் பண்ண விட்டாங்க அப்படின்னா தான், அவங்களும் அத லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா தான், அவங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸா புரியும்.
இல்லன்னா எப்படி தெரியும்னா, நான் வந்து புக்க படிச்சுட்டேன். ஐ நோ ஹவ் டூ ரைட் அ பைசைக்கிள். ஐ நோ ஹவ் டூ ஸ்விம் அப்படிங்கிற மாரி தான். தட் இஸ் நாட் கோயிங் டூ சால்வ் த பர்ப்பஸ். ஸோ அந்த மாரி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஃபேஸ் பண்ண விடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் அவங்க படிக்கிறாங்கன்னா, ஒரு ஷாப்பிங் கூட்டு போங்க. ஒரு கார்ட் ஓகே. இல்ல ஒரு மளிகை கடைக்கு கூட்டு போய் ஓகே. அந்த மாரி மேத்தமேட்டிக்ஸ் அவங்களுக்கு புரியுதா? அந்த மாரி ஒவ்வொன்னும் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் இப்படி இருக்கு. என்ன பண்ணலாம்னா, அந்த ப்ராப்ளத்துக்குள்ளார அவங்க ஃபேஸ் பண்ண விடணும். அந்த ஃபேஸ் பண்ணாம இப்படியெல்லாம் பண்ணிறாது. நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது. அதனால அது பண்ணாம நான் அப்படியே அவன வந்துட்டு அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்னா, நிஜமா யூ ஆர் ரியலி a குட் பேரண்ட். பட் அந்த பையன் ரொம்ப சூப்பரா இருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுல இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். என்ன கொண்டு வருவாங்க. ஸோ கமிங் பேக் டூ நம்மளோட பாயிண்ட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறதுல இது எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்திருக்கு. ஸோ குடுக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட்டு நீங்க அந்த நியூஸ் பேப்பர், 2வது கைக்கு குடுக்குற ஒர்க், 3வது நேச்சர் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த 3 ஃபர்ஸ்ட் பேசிக் இன்புட் குடுக்காம, ஒரு பென்ன புடிச்சு சூப்பரான ஒரு அவுட்புட் வந்துருமான்னா வராது. இதுல அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அந்த செல்லம் குடுக்கறதுலயும் சேர்ந்து வரும். ஒரு பென்சில் கொண்டு போவாங்க. என் ஃப்ரெண்டோட பென்சில் இத விட சூப்பரா இருக்குன்னா, நிப்போடையும் ஷார்ப்னர் சீக்கிரம் பண்ணி தீர்ப்பாங்க அந்த பென். அடுத்தது பென். என் ஃப்ரெண்டோட பென் அப்படி இருக்கு. ஸோ சிம்பிளான ஒரு இன்புட் தான். யாருக்கெல்லாம் கை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பெருசா இருக்கோ, அவங்களுக்கு பெரிய பென் வேணும். யார் லீனா இருக்காங்களோ, அவங்களுக்கு சின்ன பென். ஸோ அவங்க புடிக்கிறதுக்கு கிரிப்பியா, ஹேண்டியா இருக்கும். அதுதான் பென். அந்த பென்ன மாத்திட்டே இருந்தாங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் இஸ் நாட் கோனா கம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஒரு ஹேண்ட் ரைட்டிங்க்கு இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னா, சிமிலர்லி அப்போ மத்ததெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒவ்வொன்னா டீகோட் பண்ண பழகிக்கோங்க. ஸோ அதுதான் ஆக்சுவல் ட்ரூ எஜுகேஷன் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஒரு பேசிக் இன்புட் இருக்கு. அத கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. லெட்ஸ் சீ ஹவ் இட்ஸ் கோயிங் டூ வொர்க் அவுட். நன்றி, வணக்கம்.